என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்க இருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் நம்மோடு நின்றிருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்று இருக்குது. குறிப்பாக நேற்று பார்த்தீங்கன்னா துறை ரீதியான நிறைய விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் வைக்கும்போது துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லாமல் எதற்கெடுத்தாலுமே 2 அமைச்சர்கள் தான் திரும்ப திரும்ப பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்திருக்கு. ராஜ்மோகன் ஒரு பக்கம் கடந்த 3 ஆண்டுகளாக நேரலை சட்டப்பேரவை நேரலை இருட்டடிப்பு செய்யப்பட்டது, நாங்கள் அதெல்லாம் மாற்றிட்டோம்னு சொன்னார். ஆனால் முக்கியமான விவாதங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நேற்றுமே கட்டாயிருக்கு லைவ். அதுக்கு அவர் காரணம் சொல்கிறது எனக்கே தெரியாது, நான் வெளியில் ரெஸ்ட் ரூம் போகும்போது தான் என்கிட்டே அதிகாரிகள் சொன்னாங்க அப்படின்றாரு. 2 நாள் சட்டப்பேரவை நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஈவன் அந்த கவர்னர் உரையும் போது கூட பெரும்பாலும் ஆளுங்கட்சியை நோக்கி தான் கேமராஸ் இருந்ததே தவிர எதிர்கட்சி அவங்க காமிக்கவே இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் தான் காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஆளுங்கட்சி சிஎம்ஐ ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது, கவர்னரை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது தவிர எதிர்கட்சி தலைவரை ஃபேஸ் பண்ணியோ அந்த எதிர்கட்சி வரிசைகளை காமிச்சோ ஒன்றுமே அவங்க காமிச்ச மாதிரி தெரியல. ஸோ இவங்களுடைய இவங்க நாங்கள் வந்தால் நேரலையில் எல்லாத்தையும் ஒளிபரப்போம்னு சொன்னது உண்மைதான். பட் ஆனால் அதில் இருக்கிற ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி நிறையா இருக்குது. அது என்னென்னா நீங்கள் முதல்ல எதிர்கட்சிகள் என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. அவங்க ஏதாவது ஒன்று பேசிட்டாங்க. இவங்கெல்லாம் புதுசு, சட்டமன்றத்துக்கே புதுசு. எதிர்க்க உட்காந்துறவங்கலாம் பழந்துன்னு கொட்டை போட்டவங்க, எல்லாமே அங்கேயே ஊறி போனவங்க, எல்லாமே பழைய வரலாறுலாம் தெரிஞ்சவங்க. அதனால் அவங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்டு இவங்க மூச்சாங்க வச்சுக்கோங்களேன், அது பெரிய பிரச்சனையாகிடுது. அதனால் நேரலை காட்டுறதுன்றது எல்லாம் பேசுகிறதுக்கு தான் நல்லா இருக்குமே தவிர அதெல்லாம் காட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா அவங்க எழுந்து கோஷம் போடுவாங்க, அந்த கோஷம் போடுறத நீங்கள் காமிக்கணும். பார்லிமெண்ட்லேயே நீங்கள் எதிர்கட்சியில் கோஷம் போடுறதை காமிக்க மாட்டான், சவுண்டு மட்டும் கேட்கும். சபாநாயகரையும் ஆளுங்கட்சியை மட்டும் காமிச்சிட்டு இருப்பான். ஆனால் அப்போ கோஷம் போடுறதை காமிக்க மாட்டான். அவங்க ஸ்பீக்கருக்கு பக்கத்துலேயே கோஷம் போட்டுட்டு இருப்பான், அதை காமிக்கவே மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் பேசலாம் நாங்கள் நேரலையில் காம்பவுண்டு, அதெல்லாம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். காமிச்சாங்கன்னா அது ஒரு பெரிய ஜனநாயகத்தில் ஒரு பெரிய வளர்ச்சின்னு ஒத்துக்கலாமே தவிர அது காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா இவங்க எல்லாமே புதுசாக இருக்காங்க. இவங்க பல விஷயங்களில் தடுமாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நேரடியாக நேரலையில் தெரிஞ்சுன்னா அது இமேஜ் டேமேஜ் ஆகும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா விஜய் ரொம்ப புதுசு. அவர் அப்படியே ஒரு பிரமிப்போடு உட்காந்துருக்காரு. அசம்பிளியில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரமிப்போடு இருக்கிறதா தெரியுது. எல்லாமே அவருக்கு ஏதோ புதுசாக இருக்கிற மாதிரியும் அப்படியே எல்லாம் அதிசயத்தோடு பார்க்குற மாதிரியும் அப்படி உட்காந்துருக்காரு. அவர் ஆக்சுவலாக ப்ராபபிலி இந்த வெற்றியே அவருக்கு ஒரு பெரிய கொடுத்துருக்கு போலுக்கு, அதிர்ச்சியை கொடுத்துருக்கு போலுக்கு. நம்ம எதிர்பாராத ஒரு வெற்றி வந்துட்டோம்னு நினைக்கிறாரோ நமக்கு தெரியல. ஏதோ ஒரு 40 நாள் ஆச்சு சார், இன்னும் அதிர்ச்சி இல்லை. இப்போதான் அசம்பிளி ஆரம்பிச்சிருக்கு. அசம்பிளி ஆரம்பிச்சு இப்போதான் க்ளோஸ் அப்ல நீங்கள் அவரை பார்க்குறீங்க. மற்றபடி அவர் ஆஃபீஸில் போகும்போது அதெல்லாம் இப்போ கேமராவை நீங்கள் ஷூட் எடுத்துக்க மாட்டாங்கல்ல. இப்போ அசம்பிளியில் நீங்கள் நேரலையும் போது அவரை பார்க்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு பிரமிப்போட உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. ப்ராபபிலி அது எதனால் அந்த தோற்றத்தை அவர் கொடுத்துருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஒரு பிரமிப்போட இருக்கிற மாதிரியும் எல்லாரும் பேசுறதையும் உற்று கவனிக்கிற மாதிரியும் அதெல்லாம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு அப்படின்ற பாயிண்ட்ல தான் எல்லாருமே சொல்றாங்க. கூட மாட்டாரு, எதை சொன்னாலுமே யார் எது சொன்னாலுமே சாதாரணமாகவே யார் எது சொன்னாலும் கேட்டுக்கிறாரு, பதிலே சொல்ல மாட்டேன்றாரு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் திருமாவளவன் பேசும்போது சொன்னார், நான் 15 நிமிஷம் பேசினா அவர் 2 நிமிஷம் பதில் சொல்கிறாரு அப்படின்னாரு. 15 நிமிஷம் அவர் பேசினா அவர் 2 நிமிஷம் தான் பதில் சொல்கிறாரு அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ அதனால் அவர் பேசுறது ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆக்ஷனில் தான் இருக்கார், செயல்பாடுகளில் தான் இருக்கார். 2வது பெரும்பாலும் அதிகாரிகளை தான் நம்புறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதிகாரிகளை தான் நம்புறாரு. அவர் எந்த மந்திரியும் அவர் போய் பார்க்கறதில்ல, கூப்பிட்டாலே தவிர யாரும் போகிறது கிடையாது. எல்லாருமே கட்சி வேலை. அங்கே ஒரு அதிகார மையம் உருவாயிருக்கு போல் இருக்கு. ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் அந்த வெற்றிவேல் இருக்கார்ல, அந்த இவர் ஜோசியர், இவங்கெல்லாம் ஒரு 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 அதிகார மையம் மாதிரி அங்கே உட்காந்துருக்காங்க போல் இருக்கு. இவங்க எந்த அளவுக்கு அந்த ஆலோசனை சொல்கிறாங்க, ஈடுபடுறாங்கன்றதெல்லாம் இன்னும் சரியாக முழுசாக வெளியில் வரல. பட் ஆனால் இவங்க ஆதவ அர்ஜுனா, அப்புறம் இந்த விஜய், இவங்க மத்தியில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது ஒரு பேச்சு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஜெகதீஷ் பழனிசாமி தவிர இன்னொரு ஜெகதீஷ் இருக்கார். அவர் இந்த ப்ரொடியூசர், அவர் ஜனநாயகன் ப்ரொடியூசர். இந்த ரூட் பழனிசாமி ஒருத்தர் இருக்கார், ரூட் நடத்துறாரு, அவர் ஒருத்தர். இன்னொருத்தர் ஜனநாயகன் ஒருத்தர் இருக்கார், ஜனநாயகன் ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கார். இவங்க 4 பேர் தான் முக்கியமாக க்ளோஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அது எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியாது. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வெளில வரும், எத்தனை அதிகார மையங்கள் இருக்குது, என்ன ஏதுன்னெலாம். பட் ஆனால் விஜயை பொறுத்த மட்டும் அவர் ரொம்ப அதிகாரிகள்கிட்ட தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்காரு. அதிகாரிகள்ட்டையும் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறது இல்லை. அது யார் வந்தாலுமே வரவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. ப்ராபபிலி 2 விதமாகவும் சொல்கிறாங்க. ஒன்று எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க விரும்புகிறாரு, தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம எதை பற்றி வேணால் பேசலாம் நினைக்கிறாரு. இன்னொன்று
நம்ம அமைதியாக இருக்கிறது பெட்டரு, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி அது பெரிய சர்ச்சையாகிட போகுது, இல்லை அது ஒரு கான்ட்ரவர்சியாக மாறிட போகுது அப்படின்ற மாதிரி பேசாமல் இருக்காரு. ஸோ இல்லை வந்து மந்திரிகள்லாம் பேசட்டும், அசம்பிளியில் மந்திரிகள்லாம் பேசட்டும், அவங்க பேசும்போது ஏதாவது சிக்கலான விஷயம் வரும்போது நம்ம எழுந்து பதில் சொல்லலாம் அப்படின்ற லெவலில் இருக்காரு. இப்போ இவர் ஸ்டாலினோ பழனிசாமி பிரச்சனையை வந்து கேள்வி எழுப்புறாங்க. நேற்று இவ்வளோ நடந்திருக்கு இந்த ஒரு மாதத்தில் அப்படிங்கும்போது அது துறை ரீதியான அமைச்சர் வந்து முதல்வர் தான், அவர் பதில் சொல்லணும் இல்லையா? அதுக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அது இதெல்லாம் வரும்போது பதில் சொல்ல வேண்டிய ஒரு முதல்வர் தானே. பிரச்சனைகள்லாம் வரும்போது பதில் சொல்ல வேண்டிய ஒரு முதல்வர் தானே. அதனால வந்து அதை பற்றி விஷயங்கள் வரும்பொழுது இவங்க அவை முன்னவர் பதில் சொல்லலாம். செங்கோட்டையனும் பேசாமல் இருக்காரு. இப்போ செங்கோட்டையன் டம்மியா அவர் செங்கோட்டையன் அவை முன்னவர்னு பேர் இருக்குல்ல, அப்போ அவர் பதில் சொல்லணும்ல. இப்போ திமுக ஆட்சியில் அவை முன்னவர்னு ஒருத்தர் வச்சிருக்காங்க, அவர் துரைமுருகன்லேருந்து பதில் சொல்வார். அவர் நக்கலா பதில் சொல்கிறாரோ நல்லா பதில் சொல்கிறாரோ, அப்போ செங்கோட்டையன் தான் அவை முன்னவர். அவருக்கு என்ன அவரையும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அவரையும் டம்மியா வச்சிருக்காங்க அசம்பிளியில். ராஜ்மோகன் தான் பதில் சொல்றாங்க. அதான் அவரையும் செங்கோட்டையனை டம்மியா வச்சிருக்காங்க. அது தெரியல எனக்கு. அவர் பதில் சொல்லலாம்ல, அவர் அனுபவம் பெற்றவர் தானே. அவரே நிறுத்தி அவரும் வளரிடுவார்னு பயப்படுறாங்களா ஒரு வேலை தெரியல எனக்கு. ஆக்சுவலாக வந்து அவர் அவை முன்னவர்னு போட்டு அவர் வந்து பதில் அவை முன்னவருக்கு தான் முதல் ப்ரிஃபரன்ஸ் பதில் சொல்றதுக்கு. அவை முன்னவர் அப்போ சபாநாயகர் கூட அவை முன்னவர் எழுந்துட்டாருன்னா மற்றவங்களாம் உட்காருங்க அவை முன்னவர் என்ன சொல்றாரு பார்க்கலான்னு. ஏன்னா ஆளுங்கட்சி சார்பாக அவர் தான் ரெப்ரசென்ட் பண்றாரு. அப்படி இருக்கும்போது ஆதவ அர்ஜுனாவும் ராஜ்மோகனும் பதில் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, பதில் சொல்லலாம். பட் அவை முன்னவர் என்ன பண்றாரு, ஸ்டாலின் விஜய் என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வி, அடுத்தது அவை முன்னவர் என்ன பண்றாருன்னு ஒரு கேள்வி. இல்ல விஜய் வந்து நான் எதிர்கட்சிகளெல்லாம் பதிலே சொல்ல மாட்டேன் லெவலில் இருக்காரா, அதுவும் தெரியல. ஆக்சுவலா வந்து இல்ல விஜய் அவர்கள் வந்து ஏன் பதில் சொல்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ச்சியா எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரியே ஒரே பதில் தான் சொல்றாங்க. அன்னைக்கு குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுனதுக்கு என்னாச்சு பாத்தீங்களா, அவங்க சிஎம்ஏ தோத்துட்டாரு. ஸோ வந்து அவர் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவார். இன்னும் வந்து அந்த குளத்தூர்ல தோத்ததை பத்தியே பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அது தேர்தலுங்க, இது சட்டசபை. அது சட்டசபையில நீங்க எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கு, நீங்க ஆளுங்கட்சியா வந்திருக்கீங்க. எதிர்கட்சிகள் மக்கள் பிரச்சனைகளை பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அப்போ நீங்கள் குளத்தூரை போய் சொல்லிங்கன்னு அர்த்தம் இருக்கு. தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம். இந்த தேர்தலில் நீங்கள் ஜெயிச்சிங்க, அடுத்த தேர்தலில் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு என்ன பண்ணுறது? அதை நீங்கள் காமிச்சுட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் வெற்றி பெற்றீங்க, ஓகே, குளத்தூரில் முதல்வர் தோத்தாரு, அதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் சட்டமன்றன்றது வேற. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல வேண்டியது ஆளுங்கட்சியோடைய கடமை. நீங்கள் அதுக்கு நீங்கள் தேர்தல் தோல்வியை குறை சொல்லி என்ன பிரயோஜனம்? தேர்தல் அது வந்து தேர்தல் முடிஞ்சு போச்சு. தேர்தலுக்கு அப்புறம் நடக்கிற விஷயத்த பாருங்க. அந்த பழைய கதையே பேசினீங்கன்னு அர்த்தம். வரப்போகிற தேர்தலில் என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது, உள்ளாட்சி தேர்தலில் என்ன ஆகுன்னு சொல்ல முடியாது. அது இப்போ நீங்கள் வந்து கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதனால் வந்து 5 நிமிஷம் பேசினாலே என்ன ஆச்சுன்னா, அப்புறம் பழைய கதையெல்லாம் எடுத்து விட்டாங்க. அப்போ கரூரில் ஒரு போன போது அங்கே என்னாச்சு, 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அந்த விஷயம் என்னாச்சு, அது என்கொயரி போயின்னு இருக்காது. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் பேசுறது வேஸ்ட். ஆக்சுவலாக வந்து அது 5 நிமிஷம் பேசினாலே தோற்று போயிடுவாங்க. அவர் 5 நிமிஷம் பேசினால தோற்று போயிட்டார். அவர் தோற்று போயிட்டாருன்றது உண்மைதான். பட் அதுக்கு இவர் 5 நிமிஷம் பேசினாலும் தோற்று போயிட்டா. எல்லாம் ஒரு அலை அடிச்சது, ஒரு சேஞ்ச் வேணும்னு விரும்பினாங்க. அந்த அலையில வந்து எல்லாம் திமுக எல்லாரும் தோத்தாங்கன்றது தான் உண்மையே தவிர, மற்றபடி வந்து இப்போ இவருடைய உண்மையான இவரோட இந்த மக்கள் ஓட்டு போட்டுட்டு இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து இவருடைய செயல்பாடுகளை கணிப்பாங்க. இவர் எப்படி செயல்படுறாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இவர் எல்லாமே திமுகவுடைய கொள்கை நிலைப்பாடுகளை தான் எடுத்துட்டு இருக்காரு. அவர் கவர்னர் வெள்ளை அறிக்கை வெளியிட்டாரு. வெள்ளை அறிக்கை வெளியிட்டதில் என்ன சொன்னார், என்ன திமுக அரசாங்கம் இன்டர்னியம் பட்ஜெட்டில் இடைக்கால பட்ஜெட்டில் என்ன சொல்லித்தோ அதே தான் சொன்னார். அப்போ அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிட்டது நோக்கம் என்ன, 10.62 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு பிப்ரவரி மாதமே தெரியும். தெரிஞ்ச பிறகு நீங்கள் வாக்குறுதி எவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்க, தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, அந்த சீரு, 6 சிலிண்டரு, 15,000 ரூபாய் வருஷத்துக்கு ஒரு தடவை, 4,000 ரூபாய் வேலையில்லா பட்டதாரிகளுக்கு, மாநிலம் முழுக்க பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், 2,500 ரூபாய் உரிமை தொகை, எல்லாம் எப்போ சொன்னீங்க? 10.62 லட்சம் கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தானே சொன்னீங்க நீங்கள். அப்போ தெரிஞ்ச பிறகு சொல்லிட்டு இப்போ வந்து எதுக்கு அந்த விஷயத்தை வெளில சொல்கிறீங்க? இதெல்லாம் நான் வந்து சகட்டு வேணிக்கு ஸ்டாலின் மாதிரி யாரு இது கொடுக்க மாட்டேன், வாக்குறுதிகள் கொடுக்க மாட்டேன், நான் வந்து என்னால் எது நிறைவேற்ற முடியுமோ அதுதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. அப்போ இப்போ வந்து நீங்கள் பட்ஜெட்டில் உங்கள் அறிவிப்பு போடணுமே, மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. இப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் எப்போ 2,000 ரூபாய் 500 2,500 ரூபாய்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ நீங்கள் அதை டிலே பண்ணீங்கன்னா, எங்களுக்கு 5 வருஷம் டைம் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கேற்றபடி மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க, அவ்வளோதான். இப்போ ஸ்டாலின் கூட 23 மாதம் கழிச்சு தான் கொடுத்தாரு 1000 ரூபாய். அது கொடுக்காத விடுபட்டவங்க இப்போ எதிர்த்து ஓட்டு போட்டுருவாங்க இந்த எலெக்ஷனில். ரெண்டாவது வந்து இந்த எலெக்ஷன் நெருக்கத்தில் ஏற்கனவே வாங்கியிருந்தவங்க 1,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாரு பாருங்க. அதுவே வந்து வாங்காதவங்களுக்கு பெரிய எரிச்சல் ஆயிடுச்சு. இவங்களுக்கு மட்டும் 5,000 ரூபான்றது அது பெரிய, அது வந்து ஆதரவான ஒரு சூழலுக்கு பதிலாக எதிரான ஒரு சூழலை உருவாயிடுச்சு. இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரி 5,000 ரூபாய் வாங்கியிருக்கா, என்ன அவளுக்கு அப்படின்னு சேர்ந்த மாதிரி கொடுத்தாங்க. 1000 ரூபாய் கூட ஒன்று தெரியும். அந்த வாங்கின லேடிஸும் ஓட்டு போடல, அந்த 5,000 ரூபாய் வாங்கின லேடிஸும் ஓட்டு போடல. அவங்க என்னன்னா ஒரு சேஞ்ச் வரணும்னு விஜயை பார்த்து
விஜயோடைய கவர்ச்சிக்காக ஓட்டு போட்டாங்களா, சினிமா விஷயத்துக்காக ஓட்டு போட்டாங்களா, இல்லை மாற்றத்துக்காக ஓட்டு போட்டாங்களா, எதுக்காக ஓட்டு போட்டாங்க, ஒரு சேஞ்ச் வரணும்னு ஓட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் எப்போ கொடுக்குறீங்கிறது முக்கியம் இல்லை, மக்கள் எதிர்பார்க்குறாங்கிறது தான் முக்கியம். மக்கள் 1000 ரூபாய் வாங்கினவங்களே ஸ்டாலினுக்கு ஓட்டு போடலன்றது உண்மை. அப்போ நீங்கள் கொடுக்காத இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி எதிர்காலத்தில் ஓட்டு போடுவாங்க? ஏகப்பட்ட பிரச்சனை, மின்சார பிரச்சனை, மின்வெட்டு, அது இதுன்னு பல பிரச்சனைகள். விவசாயிகளுக்கு நீங்கள் சொன்னபடி கடன் தள்ளுபடி பண்ணல, நீங்கள் 50,000 ரூபா தள்ளுபடி பண்ணீங்க, இப்போ 75,000 மாற்றினீங்க. அதுலேயும் விவசாயிகள் திருப்தியாக இல்லைன்றதான் முக்கியம். நீங்கள் இப்போ மற்றபடி நீங்கள் கவர்னர் அறிக்கையில் என்ன சொன்னீங்க, நீட்டை எதிர்க்கிறேன்னு சொன்னீங்க, கரெக்டு. மும்மொழி திட்டத்தை எதிர்க்கிறேன்றீங்க, அதுக்கான கல்வி நிதியை ரிலீஸ் பண்ணுங்கன்றீங்க, அது நிர்பந்திக்காதீங்கன்னு சொல்கிறீங்க. அப்புறம் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வாங்குறீங்க, மாநிலங்களுக்கு அதிகமான நிதி கொடுக்கணும், அதுக்கு சிறப்பு தீர்மானம் கொண்டு வருவேன், நாளைக்கு மண்டே கொண்டு வராங்க, சிறப்பு தீர்மானம் கொண்டு வரேன்றீங்க. அப்புறம் அதுக்காக லீகலாக ஃபைட் பண்ணுவேன்றீங்க. எல்லாமே கரெக்ட் தான், இதெல்லாமே திமுக அரசாங்கத்தோட ஸ்டாண்டு தான் கிட்டத்தட்ட. ஆனால் அன்றைக்கி பார்த்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தேசிய கீதத்தை முதல்ல பாடுறீங்க, கடைசியிலையும் பாடுறீங்க. அது கவர்னரை ப்ளீஸ் பண்ணுறீங்க. பிரச்சனை வரக்கூடாது, சுமூகமாக போகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கத்தில் காங்கிரஸை நீங்கள் கூட்டணியில் வச்சுருக்கீங்க, ஒரு பக்கம் பாஜகவோட ரெப்ரஸன்டேட்டிவ், மத்திய அரசோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருக்கிற கவர்னரை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுறீங்க. கேட்டால் சுமூகமாக நம்ம சபையை நடத்தணுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. பழைய எடுத்துக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறது இது பிஜேபிக்கும் தவிர்க்கும் டீலிங் அப்படிலாம் பேசுகிறாங்க இல்லையா, மறைமுக டீலிங் இருக்கு, அண்டர் கிரவுண்ட்ல பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா. இதுல ஒரு சிக்கலான ஒரு விஷயம் இருக்கு. அதாவது தாவேகாவுக்கு மெஜாரிட்டி இல்லை, மக்கள் மெஜாரிட்டி கொடுக்கல. 107 இடங்கள், 108ன்னா 107 இடங்கள் இடத்துல விரும்பினார். 107 இடங்கள் வந்த பிறகு முதல்ல அடுத்த நாளே போயிட்டு சேர்ந்தது காங்கிரஸ். அவர் ஒரு நம்பர்ஸ் எதிர்பார்த்தவருக்கு பெரிய விஷயம் காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே அங்க திமுகவில் ஒரு கால், தாவேகால ஒரு கால் வச்சிருந்தாங்க. அவங்க ஒழுங்காக ஒர்க் பண்ணலை, திமுக அணிக்கு ஒழுங்காக ஒர்க் பண்ணலை. மாணிக் தாக்கூர்லாம் வேலையை செய்யலே வச்சுக்கோங்க, கூட்டணிக்காக வேலையே செய்யலை. அப்படி இருக்கும்போது ராகுல் காந்தி வந்தவர் சேர்ந்தே பிரச்சாரம் பண்ணல. அவங்க கிட்டத்தட்ட தாவேகாவோட இதில் தான் இருந்தாங்க. உடனே அடுத்த நாளே போனாங்க, 5 எம்எல்ஏ அவருக்கு தேவையாக இருந்து சேர்த்துட்டார். அவர் அவசரத்துக்கு அவர் சேர்த்துட்டார். ஆனால் அவர் சேர்த்துட்டதே பிஜேபிக்கு ஒரு கடுமையான எரிச்சல், அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறாரு. இவங்க திமுக கூட்டணியை உடச்சி இவங்கெல்லாம் போயிட்டாங்க, திமுக கூட்டணி தனிபரம் ஆயிடுச்சு. அதே மாதிரி அதிமுகவும் உடையுது, திமுக கூட்டணி உடஞ்சி போச்சு. இன்னைக்கு ஐஎம்னு கடைசியா வெளில போயிட்டாங்க, இங்கே அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பாஜகவுடைய அந்த இது இருக்குல்ல, கனவு இருக்குல்ல, அதாவது திமுக அணியை உடைக்கணும், திமுக தோக்கணும், அந்த கனவை நிறைவேற்றினவர் யாரு? விஜய். அதே மாதிரி அதிமுக உடைக்கணும், திராவிட கட்சிகள், அதை உடைச்சு அந்த கனவை நிறைவேற்றுறது யாரு? விஜய். ஸோ பாஜகவுக்கு விஜயை பொறுத்த மட்டும் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம், நம்ம செய்யாத விஷயத்த விஜய் செஞ்சிட்டாரு, நம்மளால முடியாது, நமக்கு இங்க செல்வாக்கு இல்லை. ஒரே பிரச்சனை காங்கிரஸ் இருக்கிறதா அவங்களுக்கு ஒரே உறுத்தலா இருக்கு. அவங்களோட ஒரே உறுத்தல் என்னன்னா, அந்த காங்கிரஸ் அங்க இருக்கு பாத்தீங்களா, அதிகாரத்துல பங்கு பெற்று இருக்குன்ட்டு, அதுதான் அவங்களுக்கு ஒரே உறுத்தலா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, ஸ்டாலின் வாழ்த்து சொன்னார் ராகுல் காந்திக்கு. ராகுல் காந்தி என்ன பதில் சொல்றாரு, நம்ம 2 பேர் சேர்ந்து இணைந்து பணியாற்றுவோம், இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம இணைந்து பணியாற்றி இந்த மாதிரியான ஒரு பாஜக வைத்து போரிடணும் இணைந்து. ஏன்னா திமுக 22 எம்பிக்கள் இருக்காங்க, அவங்க ரொம்ப முக்கியம். அதனால அவர் என்ன சொல்றாரு, இணைந்து நம்ம பயணம் பண்ணுவோம் அப்படின்றார். இணைந்து பயணம் பண்ணுவோன்றதுக்கு அது அப்போ என்ன அர்த்தம், அவங்க எந்த வழியில வேணா போகலாம் காங்கிரஸ்ன்றதான் பாயிண்டிங் ஆக்சுவலா. அப்போ இணைந்து பயணம் பண்ணுவோன்னா ஒரே இடத்துல இந்தியா கூட்டணியில் நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு தான் ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா பாஜக கோச்சிப்பாங்க, ஏன்னா பாஜக நிதி வாங்கணும் சார், இவங்க சொன்ன வாக்குறுதிகளுக்கெல்லாம் நிறைவேற்றணும், நிதி தேவை. முதல்ல அந்த கல்வி நிதியை 3500 ரூபாய் 500 கோடி கொடுக்கலன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. பாஜக எங்கள் கொள்கை எதிரின்னு சொல்ற விஜய் எது அப்போ உண்மையான கொள்கை எதிரின்னு எப்போ தெரியும்னா, ஒரு பிரச்சனையில பாஜக ஏதாவது ஒரு சட்டம் சர்ச்சைக்குரிய ஒரு விஷயங்கள் கொண்டுறாங்க, இல்லை தமிழ்நாட்டை பழி வாங்குற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்றாங்க, நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்ற போது விஜய் எந்த அளவுக்கு அதை டீல் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த விஜயுடைய பாஜக எதிர்ப்பு நமக்கு தெரிய வரும். இதுவே சுமூகமா தள்ளின்னு போறாரு, கொள்கை எதிரின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தாண்டி போறாரு. ஆனால் மோதல்ன்றது ரெகுலரா வரல. இப்போ கவர்னர் எதிர்த்து திமுக ஃபைட் பண்ணாங்க, மத்திய அரசு எதிர்த்து திமுக பல இடங்களில் ஃபைட் பண்ணாங்க, திருவள்ளூருக்கு காவி போட்டாலே ஃபைட் பண்ணாங்க, வேறு பல விஷயங்கள்லாம் தொடர்ந்து ஃபைட் பண்ணியிருந்தாங்க. ரவியை கடுமையா எழுத்திருந்தாங்க. ரவி 3 வாட்டி வாசிக்காம வெளில போனது காரணம் இவங்க சொன்னது நிறைவேற்ற. ஆனா இவங்க உடனே நிறைவேற்றிட்டாங்க, சேர்த்து பாடணும்னாங்க, பாட வச்சிட்டாங்க. ஆமா, ஆளுநர் வெளியே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் நீராளும் கடலத்தை தான் முதல்ல பாடுவோம், தேசிய கீதத்தை முதல்ல பாட மாட்டோம், கடைசியில் தான் பாடுவோம் அப்படின்னு சொல்லி அதுல தெளிவா இருந்தாங்க. நீங்க என்ன பண்றீங்க, முதல்ல நீராளும் கடலத்தை பாடிட்டு இப்ப ஜனகணமன பாடுறீங்க. அப்ப என்ன சொல்றீங்க, அதுல என்னங்க தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. 2 வாட்டி பண்ண என்ன பிரச்சனை, என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. அது கிட்டத்தட்ட ஒரு இணக்கமா போற போக்கு. அது இவர் சொன்னார்ல, மத்திய அரசோட இணக்கமா இருப்போம், அந்த இணக்கமா இருக்கிற போக்கு. இவருக்கு உண்மையான சேலஞ்சு எப்போ வரும்னா, இவருக்கு பாஜக ஏதாவது பிரச்சனை பண்ணும்போது தான் வரும். பாஜக இவருக்கு எப்போ பிரச்சனை பண்ண வரும்னா, இப்போ இந்த மாதிரி கல்வி நிதி கொடுக்கல வச்சுக்கோங்க, அதில் பிரச்சனை பண்ணும். கல்வி நிதி கொடுத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், 3400 கோடி பரவாயில்ல, நீங்கள் பிஎம்சி பள்ளி ஆரம்பிக்காட்டியும் பரவாயில்ல, நாங்கள் 3400 கோடி ரிலீஸ் பண்ணோன்னு வந்தாங்கன்னா அது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பே இல்லை.
ஆனால் அது கொடுக்காதே இருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த பணம் கொடுக்க இப்போ 1000 ரூபாய் வெளில இந்த டிசாஸ்டர் ஃபண்டு கொடுத்துட்டாங்கன்றாங்க. அது எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்குறாங்க. அது செங்கோட்டையன் ஏதோ தெரியாது சொல்லிட்டாரு நினைக்கிறது. எல்லா மாநிலத்துக்கும் ரிலீஸ் பண்ணுற விஷயம் தான் அது. இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க, பண்ணிட்டாங்க. வேற ஏதாவது பிரச்சனைகள் வந்ததுன்னா இப்போ எதுக்கு ராஜ்யசபா சீட்டை காங்கிரஸ் கொடுத்தீங்க, அதுவும் பாஜக கோவம் தான். ஆனால் இதெல்லாம் ஏன் அடக்கின்னு இருக்காங்கன்னா, இந்த விஜய் வந்து திமுகவை தனிமரமாக்கிட்டாரு, விஜய் வந்து திமுகவை தோக்கடிச்சு வெளில அமிச்சிட்டாரு, விஜய் வந்து அதிமுகவை காலி பண்ணிட்டு இருக்காரு. இந்த விஜயை நம்ம சமாளிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேரும் முதல்ல ஒழிச்சிட்டாரு இல்லையா, அதனால நம்ம வந்து விஜயை சமாளிச்சுக்கலாம். விஜயை ரொம்ப எடுத்தோடனே நம்ம அவரை வந்து ஒரு மாதிரி அவரை வந்து ஒரு கார்னர் பண்ண வேண்டாம். அவருடைய மூமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம அவருடைய மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம மூமெண்ட் பார்க்கலாம். நமக்கு நல்லதுதான் பண்ணியிருக்காரு. ஆமா, இது அவர் விஜய் வந்து பாஜகவுக்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தான் அவர் பண்ணியிருக்காரு. அதனால வந்து நம்ம அவரை ரொம்ப ஹராஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் அப்படி மெதுவாக பார்க்கலாம். அவர் நம்மளை எழுத்து ஏதாவது பண்ணினாருன்னா நம்ம அடுத்தது பண்ணலாம். இன்னும் சிபிஐ என்கொயரி இருக்கு, கரூர்ல அவரோட இன்கம் டேக்ஸ் கேஸ் இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. அதனால நம்ம அவசரப்பட வேண்டாம். எந்த பாயிண்ட்ல 2 பேரும் முட்டுறாங்க மோதுறாங்கன்றதான் இப்போ பாயிண்ட் சார். ஆக்சுவலா எந்த புள்ளியில வந்து அவங்க மோத போறாங்க அல்லது கை கொடுக்க போறாங்க, அதுன்றதான் பாயிண்ட். அதுக்கான நேரம் இன்னும் வரல. ஆக்சுவலா அது 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ அந்த கோதாவில் இறங்கியிருக்காங்க, அப்படியே சுற்றி வராங்க. எந்த இடத்துல அவங்க மோதுவாங்கன்னு தெரியாது. மோதக்கூடாது, நம்ம இணக்கமாக போகணும், அப்படியே கை குலுக்கிட்டு போகலாம், பணத்தை வாங்கிட்டு போகலாம், நிதியை வாங்கிட்டு போகலான்னு விஜய் நினைக்கலாம். ஆனால் வந்து மோதக்கூடிய சந்தர்ப்பத்தை வந்து உருவாக்கிட்டாங்கன்னா மத்திய அரசு சொல்ல முடியாது. அப்போ இவர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்தானோ. அதனால எந்த இடத்துல இவங்க மோதுவாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு விரோதமாகவோ தமிழ்நாட்டை வந்து பாரபட்சமாகவோ நடத்துகிற மாதிரியான விஷயங்கள் வரும்போதோ என்ன இவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க, என்ன மாநில உரிமைகளுக்காக என்ன குரல் கொடுக்குறாங்க. இப்போ மேகதாட்டுக்கு கொடுக்குறாங்க, மேகதாட்டுக்கு எல்லாருமே குரல் தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் அதை அந்த ஸ்டாண்டில் தான் இருக்காங்க. அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் வேறு பல விஷயங்கள்லாம் வரும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு மதவாத அரசியல், பிளவாத அரசியல் வாய் வார்த்தையா சொன்னாரு, இந்த மாதிரி பழைய நடைமுறை தான் ஃபாலோ பண்ணப்படுது. ஆனா கோர்ட்ல வந்து 20 தேதிக்குள்ள சப்மிட் பண்ணணும் போல, அதுல என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது அவருக்கு. திருப்பரங்குன்றத்துல வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற நடைமுறைன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா பழைய இடத்துல எங்க விளக்கேற்றினாங்களோ அங்கதான் விளக்கேற்றணும். ஆனா தீர்ப்பு என்னவோ அது வேற மாதிரி வந்திருக்கு ஏற்கனவே. இப்போ இவங்க 20ஆம் தேதி அன்னைக்கு கோர்ட்ல என்ன சப்மிட் பண்ண போறாங்கன்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும் நம்ம. அதனால இதெல்லாம் வந்து பிரச்சனைகள் வரும்பொழுதுதான் இந்த கவர்மெண்ட் எந்த ஸ்டாண்ட் எடுக்குதுன்னு வச்சுதான் இவங்க பாஜகவோட இணக்கமா போறாங்களா, இல்ல அணுக்கமா போறாங்களா, இல்ல வந்து அண்டி போறாங்களா, இல்ல வந்து நெருங்கி போறாங்களான்றது அப்பதான் தெரிய வரும். இவங்க கொள்கை எதிரின்னு ஒரே வார்த்தையை வச்சுட்டு இந்த திமுக கூட்டணி கட்சிகளை வந்து இழுக்கிறதுலையும் அப்புறம் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்ல சொல்றாங்க. ஆனால் வந்து பிரச்சனைகள் வரும்போது தான் விஜயுடைய அந்த உண்மையான ஒரு இது தோற்றம் வெளியில வரும். பாஜகவை பற்றின அவருடைய என்ன கணிப்பு, அதை எப்படி டீல் பண்ண போறாருன்றது அப்பதான் தெரியும். அதுவரையும் இந்த விஷயங்கள் போயிட்டு இருக்கும். பாஜகவே வம்பு சண்டைக்கு வராது. விஜய் எப்படி டீல் பண்றாருன்னு பொறுத்தவரை, ஏன்னா அவங்கள பொறுத்த மட்டும் விஜய் வந்து அவங்க எதிர்பார்த்த விஷயங்களை நடத்திட்டார் இங்க தமிழ்நாட்டில். அதனால அவர் விஜயை பொறுத்த மட்டும் அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டாம். அவர் இன்னும் அதிமுக நல்ல கரையாளரையும் கரைக்கட்டும். அவர் திமுகவில் வந்து ஏற்கனவே எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டார். இன்னும் திமுக எம்எல்ஏக்கள் யாராவது வந்தால் கூட எடுத்துன்னு போட்டோம். அதனால விஜய் என்ன பண்றாரோ பண்ணட்டும். அந்த 2 திராவிட கட்சிகள் விஜயை நம்ம மெதுவாக கவனிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவரை டீல் பண்றது ஒன்றும் பாஜகவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, கடைசியில் பார்த்துக்கலாம்னு விட்டு வச்சிருக்காங்க. குறிப்பா மாற்றத்தை எதிர்பார்த்து தான் மக்கள் வந்து பல லட்சக்கணக்கான மக்கள் வந்து விஜய்க்கு ஆதரவா மாற்றி வாக்கு செலுத்தியிருக்காங்க. அந்த 40 நாட்கள்ல மாற்றம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்து மாற்றம் வந்துதான் ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். ரீல்ஸ் வந்துட்டு இருக்கு, மாற்றம் வந்ததா? அதாவது சிஎம்டிஏல வந்து ஆன்லைன்ல அப்ரூவல் கொடுக்கலாம். அப்புறம் வந்து பிடபிள்யூடி கான்ட்ராக்டர் கூட்டி எனக்கு லஞ்சம்லாம் எதுவும் வேண்டாம், எனக்கு நீங்கள் ஒழுங்காக கட்டணம் கட்டினா ஒழுங்காக நீங்கள் கட்டி முடிச்சாலே போகிற எல்லாத்தையும் ஆதார் ஒரிஜினல் சொன்னதாக சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறத நிறுத்தத்துக்கான முயற்சிகள் எடுத்துட்டான்றாங்க. இதெல்லாம் வந்து நடந்தாத மாதிரி தெரியல நமக்கு. ஆக்சுவலாக பாட்டிலுக்கு 10 ரூபா இன்னும் கலெக்ட் பண்ணி தான் இருக்கு, அதுன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி பாட்டில் வந்து திரும்ப கொடுத்தேன்னா காசு கொடுக்குறாங்க, கொடுப்பாங்க. ஆமாம். இன்னொன்று வந்து அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா திருப்பி கொடுக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்க அதை தவிர மேலே 10 ரூபா கலெக்ட் பண்ணலன்னு இருந்துச்சு, 20 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம் சொல்லிட்டாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா திருப்பி கொடுக்குறதுனால 20 ரூபா கலெக்ட் பண்ணுறாங்கன்றாங்க. ஏன்னா 10 ரூபா அவங்க செலவுக்கு வேணுமா, அந்த லாரியிலேருந்து சரக்கு இறக்குறது ஏற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் அந்த டாஸ்மாக் ஷாப்புக்கு வந்து இப்போ வேறு பல சில்லறை செலவுகள், மின்சார கட்டணம், அது இது எதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த செலவு டாஸ்மாக் தலைவரே சொல்கிறார், அந்த செலவுலாம் நாங்கள் தான் பார்த்துட்டு இருக்கோம், அதனால தாங்க 10 ரூபா வாங்கினோம் அப்படின்றாரு. அப்போது இவங்க 10 ரூபா வாங்கினா இந்த மாதிரி செலவுக்கு வாங்கினாங்க, திமுக ஆட்சியில் வாங்கினா செந்தில் பாலாஜி வாங்கிட்டாரா? ஒரு அர்த்தம் இருக்கணும்ல சொல்றதுல. அப்போ கொள்முதல் டாக்ஸ் எல்லாம் சொன்னாரு, ஸ்டாலின் டாக்ஸ். இப்போ ஸ்டாலின் டாக்ஸ் இப்போ எங்க போகுது? அவருக்கு அது கேட்டா டாஸ்மாக் ஊழியர்கள் வந்து அந்த செலவு அவங்க செலவுக்காக வச்சிருக்காங்க அப்படின்றாரு. அது எப்படி ஏற்றுக்க முடியாது? அதே மாதிரி நெல் கொள்முதல் நிலையங்கள் 40 ரூபா வாங்கியிருந்தாங்க, அது யாருக்கு போகுதுன்னு விஜய் தான் பேசினாரு. கடைசியில் அந்த மந்திரி என்ன சொல்றாரு, அது அடிப்படை தேவைகளுக்காக அந்த ஊழியர்கள் வாங்குறாங்கன்னு சொல்றாரு.
என்ன பெண்கள் கற்பழிப்பு, ஸ்டாலினே வந்து ஏதோ செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ண மாதிரி நீங்கள் பேசுனீங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஏதோ 3 வயசுலேருந்து 30 60 வயசு மூதாட்டி ரோட்டில் நடக்க முடியலன்னு பேசுறீங்க. உங்கள் ஆட்சியில் தான் வேலைச்சேரியில் 60 வயசு மூதாட்டியை கற்பழிக்கிறாங்க, 3 வயசு குழந்தைய கும்படி புண்ணியில் கற்பழிக்கிறாங்க. உங்கள் விஜய் ஆட்சியில் தான் நடக்குது. அதை கேட்டாங்க, அதை சிங்கப்பெண் படை ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் சிங்கப்பெண் படை ஆரம்பிக்கும் போது என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் திருத்தணும்னா பாதுகாப்பு மட்டும் போராது, சமூக ஒழுங்கு, தனிமனித ஒழுங்கு வேணுன்றீங்க. அப்போ இந்த புத்தி எங்கே போச்சு தேர்தலுக்கு முன்னாடி? அப்போ எல்லாமே ஸ்டாலின் தான் காரணம் சொன்னீங்களே. இது உலகம் தோன்றிய நாள் முதல் நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ மட்டும் தனிமனித ஒழுங்கு வேணும், சமூக ஒழுங்கு வேணும். அப்போ வந்து அதை தேர்தலுக்கு முன்னாடி அது தேவையில்லையா? உங்களுக்கு தோணவே இல்லையா? எல்லாமே திமுக தான் காரணம் சொன்னீங்களே. என்ன எதுக்கு அப்படி சொன்னீங்க? என்ன காரணத்தினால சொன்னீங்க? எல்லாமே தலைகீழ. சொன்னது ஒன்று, நடக்க இப்போ சொல்றது ஒன்று, அப்போ சொன்னது ஒன்று, இப்போ சொல்றது ஒன்று. எல்லாம் ஓட்டுக்காக. இதோட சேர்ந்து அதிமுக மக்களுக்கு வெறுப்பு இருந்ததுனால, விஜய் வந்ததுனால மாற்றி ஓட்டு போட்டாங்க. விஜயோடைய சினிமா கவர்ச்சி ப்ளஸ் அதிமுக பிடிக்காத, வழக்கமாக அதிமுகவுக்கு போடுவாங்க திமுக பிடிக்கலன்னா. இந்த வாட்டி அதிமுகவும் சரியில்லைன்னு முடிவு பண்ணி இவருக்கு போட்டு விட்டாங்க. இவருக்கும் போட்டவங்க முழுசாக போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல, மெஜாரிட்டியோட போட்டிருந்தாங்கன்னா பரவாயில்ல. இவர் மெஜாரிட்டி வந்திருந்தாருன்னா இந்த சேஞ்சஸ்லாம் நடந்திருக்காது. அதிமுகலையோ திமுகலையோ இந்த சேஞ்சஸ் எதுவுமே நடந்திருக்காது. அவருக்கு மெஜாரிட்டி வராத போகவே தமிழ்நாட்டுடைய சுச்சுவேஷனே கம்ப்ளீட்டாக மாறி போச்சு. ரொம்ப நன்றி சார். உங்க நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் அரசியல் சார்ந்து எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.